வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ 26/3/2025 அந்த டேட்டில் டிஆர்பிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி நடந்த 2020-2021 ஆண்டு கல்வியாண்டு நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஸோ அடிஷ்னல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆனது. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸு, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு 1. ஓகேங்களா? 2020-21க்கான ஸோ ரீலீஸ் ஆஃப் அடிஷ்னல் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ஒரு முன்னோட்டம் மட்டும் பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9/9/2021 அந்த டேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனான எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமானது சிபிடி மெத்தடில் 9/2/2022 4/9/2022 வரைக்கும் எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஆர்பி போர்டில் அதுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆனது 17/9/2022 25/10/2022. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதில் அன்ஃபில் ஆகாத டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கேண்டிடேட் பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆனது 31/1/2024 21/8/2024. ஓகேங்களா? இந்த 2 டேட்டில் வந்து நடந்துருச்சு. ஸோ இதில் யாரெல்லாம் ஓகேங்களா மெரிட்டில் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆனது சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, காமர்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இதுக்கெல்லாம் அடிஷ்னல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆனது டிஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு 1க்கான அடிஷ்னல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஸ்டூடெண்ட்ஸை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கம்யூனிட்டி டேர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கு. ஓகேங்களா? அவங்களோட டேர்னு. ஓகேங்களா? இது வந்து ஜென்ரல் டேர்னில் கேட்டகரி 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து பேக்லாக் வேகன்சி. ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது காமர்ஸில் ஒருத்தவங்க மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய மார்க்கே பாருங்கள் 70 மார்க்கு தான். அடுத்தது ஜுவாலஜியில் வந்து 1 2 3 பேர் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ரிசர்வ்டு. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது மேபி கேஸ் கீழ் போயிட்டு இருக்கும், அதனால பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்காங்க. பாட்டனி பொறுத்த வரைக்கும் 2 பேர். ஓகேங்களா? பிசி டேர்னில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரியில் 4 பேருங்க. ஓகேங்களா? கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிசி கொடுத்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா? இந்த கேட்டகரியில் இவங்க 4 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் 3 பேர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கு. நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸில் 6 பேர். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது மாதிரி தான் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண டேட் 2021. இவங்க போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் வாங்குறது 2025. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கண்டிப்பாக போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஆனது போயிட்டு இருக்குது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதேமாரி வந்து ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? சைக்காலஜி, தமிழ் தகுதி தேர்வு, ஜிகே தனியாக பண்ணி கொடுத்துரும். ஸோ ஜாயின் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.